திருக்குறள் அதிகாரம் 9 விருந்தோம்பல். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. திருக்குறள் பாடல் 81. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விளக்கம். ஒருவன் இல்லறத்திலிருந்து கொண்டு பொருள்களை காத்து வாழ்வதெல்லாம் தன்னை தேடிவரும் அதிதிகளை, முனிவர்கள், பிரம்மச்சாரிகள் போன்ற தர்மத்தை காப்பவர்களை உபசரித்து அவர்களுக்குத் தேவையான உதவிகளை செய்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே ஆகும். சனாதன பின்னணியில் இதன் சிறப்பு. 1. அதிதி யக்ஞம் ந்ரு யக்ஞம். சனாதன தர்மம் இல்லறத்தானை 5 பெரும் கடன்களை உடையவனாக பார்க்கிறது. அதில் அதிதி பூசை என்பது மிக முக்கியமானது. பிரம்மச்சாரிகளும் சந்நியாசிகளும் உணவிற்காக இல்லறத்தாரையே நம்பியிருக்கிறார்கள். இல்லறத்தான் அவர்களுக்கு உணவிடவில்லை என்றால் தர்மத்தை உபதேசிக்கும் அந்த வர்க்கமே அழிந்துவிடும். எனவே இல்லறத்தின் அடிப்படை நோக்கமே தர்மத்தை வழிநடத்துபவர்களை தாங்குவதுதான். யார் அந்த விருந்தினர்? 1. பிரம்மச்சாரிகள். குருகுல வாசத்தில் இருப்பவர்கள் பிக்ஷாந்தேகி என்று வந்து நிற்கும்போது அவர்களுக்கு உணவிடுவது கல்வியை காப்பதற்கு சமம். யதிகள், சந்நியாசிகள். ஓரிடத்தில் தங்காது தர்மம் போதிக்கும் முனிவர்கள். அபயாகதா. வழிபோர்க்கர்களாக வரும் அந்தணர்கள் அல்லது தர்மவான்கள். வள்ளுவர் இவர்களைத்தான் விருந்து என்கிறார். உறவினர்களை உபசரிப்பது சுற்றம் தழால் என்ற அதிகாரத்தில் வரும். வறியவர்களுக்கு உதவுவது ஈகை என்ற அதிகாரத்தில் வரும். ஆனால் இங்கு விருந்தோம்பல் என்பது தெய்வீக விருந்தினர்களைப் பற்றியது. வேளாண்மை. சர்வீஸ் அஸ் அ சாக்ரிஃபைஸ். வேளாண்மை என்பது இங்கே உழவுத் தொழில் மட்டுமல்ல, தர்மத்தை விரும்பி செய்யும் உதவி, சர்வீஸ். முனிவர்களுக்கும் தேசாந்திரிகளுக்கும் ஒரு இல்லறத்தான் செய்யும் உதவி அந்த தர்ம சக்கரம் சுழன்று கொண்டே இருக்க உதவுகிறது. யுதிஷ்டிரரிடம் பீஷ்மர் கூறுகிறார், யார் ஒருவன் தன் வீட்டிற்கு வரும் அதிதியை தேவனாக கருதி வணங்கி உணவளிக்கிறானோ அவன் இந்திரலோகத்தையே அடைகிறான். ஏனெனில் அதிதியின் உடலில் அனைத்து தேவர்களும் வசிக்கிறார்கள். வள்ளுவர் ஒரு இல்லறத்தானின் சேமிப்பு முழுவதும் இத்தகைய தார்மீக விருந்தினர்களுக்காகவே என்று வரையறுப்பது அவர் சனாதன தர்மத்தின் வர்ணாசிரம தர்மத்தை எவ்வளவு துல்லியமாக புரிந்து வைத்திருந்தார் என்பதை காட்டுகிறது. திருக்குறள் பாடல் 82. விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. விளக்கம். தன்னை தேடி வந்த விருந்தினர், அதிதி, வீட்டின் வெளியே காத்திருக்க தான் மட்டும் வீட்டிற்குள்ளே அமர்ந்து உண்பது அது சாகாவரம் தரும் அமிழ்தமே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று. மகாபாரதம், வனபருவம், அத்தியாயம் 313, ஸ்லோகம் 98. யக்ஷனின் கேள்விக்கு தர்மபுத்திரர் அளித்த பதிலின் ஒரு பகுதி. அதிதிம்ச வினிர்ஜித்ய புஞ்சானக மிருத உச்யதே. விளக்கம். யார் ஒருவன் தன் வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு, அதிதிக்கு உணவளிக்காமல் அவர்களை புறக்கணித்துவிட்டு தான் மட்டும் உண்கிறானோ அவன் சுவாசித்தாலும் இறந்த பிடத்திற்கு சமம். மனுஸ்மிருதி, அத்தியாயம் 3, ஸ்லோகம் 118. அஹம் ச கேவலம் புங்க்தே யஹ பశ్చాத்யாத்ம காரணாத் யக்ஞ சிஷ்டாசினம் ஹேதத் சதாமன்னம் விதீயதே. விளக்கம். தன்னுடைய பசிக்காக மட்டும் எவன் உணவை சமைத்து உண்கிறானோ அவன் உணவை உண்ணவில்லை, பாவத்தையே உண்கிறான். விருந்தினருக்கும் தேவர்களுக்கும் அளித்த பிறகு எஞ்சியிருப்பதை உண்பதே சான்றோர்களின் நெறியாகும். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் சாவா மருந்து, அமிழ்தம் என்ற உவமையை கையாண்டிருப்பது மிக முக்கியமானது. 1. அமிழ்தத்தை விட மேலான அதிதி. சனாதன புராணங்களின்படி அமிழ்தம் உண்டால் மரணம் கிடையாது. ஆனால் வள்ளுவர் அத்தகைய அரிய பொருள் கிடைத்தாலும் கூட அதை விருந்தினருக்கு பகிர்ந்து அளிக்காமல் உண்பது தர்மமாகாது என்கிறார். ஏனெனில் உடல் சாகாமல் இருப்பதை விட தர்மம் சாகாமல் இருப்பதே ஒரு கிருஹஸ்தனுக்கு, இல்லறத்தானுக்கு முக்கியம். 2. பஞ்சசூனா. சனாதன தர்மத்தின்படி சமைக்கும்போது தெரியாமல் ஏற்படும் சில உயிர்கொலை பாவங்கள், உதாரணமாக விறகு எரிக்கும்போது பூச்சிகள் இறப்பது, நீங்க வேண்டுமானால் அந்த உணவை முதலில் அதிதிகளுக்கு படைக்க வேண்டும்.
அப்படி செய்யாமல் தான் மட்டும் உண்பது அந்த பாவத்தை தன் தலையில் ஏற்றிக்கொள்வதாகும். 3. அதிதி தேவோ பவ. வாசலில் நிற்கும் பிரம்மச்சாரியோ அல்லது துறவியோ இறைவனின் பிரதிநிதி. அவர்களை வெளியே அமர வைத்துவிட்டு உள்ளே அமிழ்தம் உண்டாலும் அது அந்த இல்லறத்தானுக்கு நற்பயனை தராது. வள்ளுவர் வேண்டற்பாற்றன்று, விரும்பத்தக்கது அல்ல என்று மிகவும் நாகரீகமாகச் சொன்னாலும் அதன் பின்னாலிருக்கும் தார்மீக எச்சரிக்கை மிகவும் வலிமையானது. திருக்குறள் பாடல் 83. வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை, பருவிருந்து பாழ்படுதல் இன்று. விளக்கம். தம்மை தேடி வரும் விருந்தினர்களை நாள்தோறும் போற்றி உபசரிப்பவனுடைய வாழ்க்கை எக்காலத்திலும் வறுமையால் அழிந்து போகாது. அவனது செல்வமும் வாழ்க்கையும் என்றும் செழித்தோங்கும். மகாபாரதம் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 58. நித்யம் அதிதி பூஜாயாம் ய கரோதி மஹீபதிஹி தஸ்ய ஸ்ரீர் வர்ததே நித்யம் சூரியசேவ தினே தினே. விளக்கம். யார் ஒருவன் நாள்தோறும் அதிதிகளை பூஜித்து அவர்களுக்கு உணவளிக்கிறானோ அவனது செல்வமானது ஸ்ரீ சூரியன் தினமும் உதிப்பதைப் போல மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு தர்மதேவதையின் அருளால் குறைவில்லாத செல்வம் கிட்டும். சனாதன தர்மத்தில் நித்ய யக்ஞம் என்பது மிக முக்கியமானது. மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 ஸ்லோகம் 80. நாள்தோறும் விருந்தினருக்கு உணவளிப்பவன் தேவர்களையும் பித்ருக்களையும் திருப்திப்படுத்துகிறான். அத்தகையவன் வீட்டில் மகாலட்சுமி நிலையாக வாசம் செய்வாள். பாழ்படுதல் இன்று என்று வள்ளுவர் கூறுவது அவனது செல்வம் ஒருபோதும் குறையாது என்ற அக்ஷய தத்துவத்தை உணர்த்துகிறது. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் வைகலும் ஓம்புவான் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். 1. நித்திய தர்மம். சனாதன தர்மத்தின்படி அதிதி பூஜை என்பது ஏதோ ஒரு நாள் மட்டும் செய்வதல்ல, அது ஒரு இல்லறத்தானின் தினசரி கடமை. நீங்கள் குறிப்பிட்ட அந்த தார்மீக பின்னணியில் பார்த்தால் பிரம்மச்சாரிகளுக்கும் துறவிகளுக்கும் நாள்தோறும் உணவிட வேண்டியது சமுதாயத்தின் கல்வி மற்றும் ஆன்மீகத்தை காக்கும் செயலாகும். 2. பருவிருந்து பாழ்படுதல் இன்று. பருவிருந்து என்பதற்கு பல உரையாசிரியர்கள் வறுமை அல்லது வளமிழத்தல் என்று பொருள் தருகின்றனர். அதாவது பிறருக்கு கொடுத்து கொண்டே இருப்பதால் செல்வம் குறையும் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் தர்மத்தின் விதிப்படி கொடுக்கவே செல்வம் பெருகும். அதிதிகளுக்கு செய்யும் உதவி அந்த இல்லறத்தை எவ்வித துன்பமும் பாழ் நெருங்கவிடாமல் காக்கும். 3. அதிதி லாபம். ஒருவன் வீட்டிற்கு வரும் அதிதி அந்த வீட்டின் பாவங்களை எடுத்துக்கொண்டு தான் செய்த புண்ணியத்தை அந்த இல்லறத்தாருக்கு அளித்துவிட்டு செல்கிறார் என்பது ஐதீகம். எனவே நாள்தோறும் விருந்தோம்புபவன் புண்ணியத்தின் உறைவிடமாக மாறுகிறான். வள்ளுவர் பார்வையில் விருந்தோம்பல் என்பது செலவல்ல, அது ஒரு முதலீடு. அந்த முதலீடு ஒருவனை வறுமையிலிருந்து காத்து அவனது வாழ்வை என்றும் தளிர்க்கச் செய்யும். திருக்குறள் பாடல் 84. அகனமர்ந்து செய்யாளுரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் எல். விளக்கம். முகம் மலர்ந்து வந்த விருந்தினரை அதிதியை நல்ல முறையில் உபசரிப்பவனுடைய வீட்டில் திருமகள் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள். மகாபாரதம் அனுசாசன பர்வம் அத்தியாயம் 11. யத்ர அதிதிஹி பூஜ்யதே நித்யம் தத்ர லக்ஷ்மீஹி சதா ஸ்திதா ந தத்ர தாரித்ர்ய பயம் ந சோகஹ ந பயம் ததா. விளக்கம். எந்த ஒரு இல்லத்தில் அதிதிகள் விருந்தினர் நாள்தோறும் முறைப்படி பூஜித்து உபசரிக்கப்படுகிறார்களோ அந்த இல்லத்தில் மகாலட்சுமி லக்ஷ்மிஹி நிலையாக வாசம் செய்கிறாள். அங்கே வறுமைக்கோ பயத்திற்கோ துக்கத்திற்கோ இடமில்லை. சனாதன தர்மத்தில் மகாலட்சுமி என்பவர் வெறும் செல்வத்திற்கு மட்டும் அதிபதி அல்ல, அவர் மங்களம், மகிழ்ச்சி மற்றும் அறத்தின் குறியீடு. மனுஸ்மிருதி அத்தியாயம் 3. எந்த வீட்டில் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ, எந்த வீட்டில் விருந்தினர்கள் முகம் சுழிக்காமல் உபசரிக்கப்படுகிறார்களோ அங்கே தேவர்கள் மகிழ்ந்து வசிக்கிறார்கள். வள்ளுவர் கூறும் செய்யாள் உரையும் என்பது அந்த வீட்டில் செல்வம் பெருகும் என்பதோடு அந்த இல்லம் ஒரு புண்ணிய க்ஷேத்திரமாக மாறும் என்பதையும் குறிக்கிறது. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் முகனமர்ந்து முகம் மலர்ந்து மற்றும் அகனமர்ந்து மனம் விரும்பி என்ற இரு நிலைகளை இணைக்கிறார். 1. முகனமர்ந்து
அதிதி சத்காரா. விருந்தினருக்கு உணவிடுவது மட்டும் போதாது, அது இன்முகத்துடன் செய்யப்பட வேண்டும். சனாதன தர்மத்தில் ஒரு அதிதிக்கு உணவிடும்போது அவமானப்படுத்தினால் அந்த உணவு அசுத்தமானதாக கருதப்படுகிறது. இதயம் கனிந்து கொடுக்கும் ஒரு பிடி உணவே சிறந்த யக்ஞம். செய்யாள் உரையும் கஜலக்ஷ்மி அல்லது ஸ்ரீ. செய்யாள் என்றால் செந்நிறமுடைய திருமகள். ஒரு இல்லறத்தான் அதிதிகளை உபசரிக்கும்போது அந்த வீட்டின் வாஸ்து புருஷனும் தேவர்களும் மகிழ்கிறார்கள். லக்ஷ்மி கடாட்சம் என்பது வெறும் பணமல்ல, அது அந்த வீட்டில் நிலவும் அமைதியும் நிறைவும் ஆகும். நல்விருந்து. நீங்கள் முன்பே குறிப்பிட்டது போல தர்மத்தை நிலைநாட்டும் பிரம்மச்சாரிகளும் முனிவர்களை நல்விருந்து என்பவர்களை உபசரிப்பது இறைவனையே உபசரிப்பதற்கு சமம். அத்தகைய செயலை செய்பவனை தேடி திருமகள் அவனது இல்லத்திற்கே வருவாள். வள்ளுவர் பார்வையில் விருந்தோம்பல் என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவதற்கான மிக எளிமையான மற்றும் உன்னதமான வழிபாடாகும். திருக்குறள். பாடல் 85. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விளக்கம். வந்த விருந்தினருக்கு, அதிதிக்கு முதலில் உணவளித்து எஞ்சிய உணவை தான் உண்பவனுடைய நிலத்தில் அவன் விதையை விதைக்க வேண்டுமா என்ன? தேவையில்லை. அவன் விதைக்காமலேயே தர்மத்தின் பயனால் அந்த நிலம் செழித்து தானாகவே விளையும். மகாபாரதம் சாந்தி பருவம் அத்தியாயம் 191 ஸ்லோகம் 15. யக்ஞ சிஷ்டாமிருத புஜோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹ் புஞ்சதே தேத்வ அகம் பாபா ஏ பச்சந்திய ஆத்ம காரணாத். விளக்கம். யக்ஞத்தின் எஞ்சிய பகுதியை யக்ஞ சிஷ்டா உண்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். ஆனால் எவர்கள் தமக்காக மட்டும் உணவை சமைக்கிறார்களோ அவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். இக்கருத்து பகவத்கீதை 3.13 உள்ளது. சனாதன தர்மத்தில் அமிர்தா என்று ஒரு உணவிற்கு பெயருண்டு. மனுஸ்மிருதி அத்தியாயம் 4 ஸ்லோகம் 5. யக்ஞசிஷ்டம் து யத் சத்யம் ததப்ய மிஷமுச்யதே அமிர்தம் விக்கசோ ஞேயோ விக்கசோ அதிதி போஜனம். அதிதிகளுக்கு உணவளித்த பிறகு எஞ்சியிருக்கும் உணவை உண்பவன் விக்கசா என்று அழைக்கப்படுகிறான். அவன் உண்பது சாதாரண உணவல்ல, அது அமிழ்தம். அத்தகைய தர்மவான் செய்யும் தொழில்கள் அனைத்தும் தெய்வத்தின் அருளால் தடையின்றி நடக்கும். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ என்ற சொற்றொடர் மூலம் ஒரு வியப்பான உண்மையை சொல்கிறார். 1. யக்ஞசேஷம். சனாதன தர்மத்தின்படி விருந்தினருக்கு படைத்த பின் உண்பது ஒரு வேள்விப் பயன். அந்த புனிதமான உணவை உண்பவனின் உடலில் தெய்வீக ஆற்றல் பெருகும். அவனது முயற்சிகள் புலம் அல்லது நிலம் அவன் பெரும் பாடுபடாமலேயே தர்ம தேவதையின் அருளால் வெற்றியைத் தரும். 2. விதைக்காத விளைச்சல். இது ஒரு ஆன்மீக உருவகம். ஒருவன் தர்மத்தை, அதாவது விருந்தோம்பலை விதைத்தால் அவனது லௌகீக தேவைகளுக்காக அவன் அதிகம் அலைய வேண்டியதில்லை. இயற்கையே அவனை காக்கும். யோகக்ஷேமம் வஹாம்யகம் என்று கீதையில் கண்ணன் சொல்வதைப் போன்றது இது. 3. அதிதி யக்ஞத்தின் வலிமை. நீங்கள் குறிப்பிட்டது போல குருகுல மாணவர்களுக்கும் தர்மத்தை காக்கும் முனிவர்களுக்கும் உணவளிப்பது அந்த சமூகத்தின் ஆன்மீக வித்து. அந்த வித்தை ஒருவன் போற்றினால் அவனது நிலம் வற்றாத வளத்தை பெறும். வள்ளுவர் பார்வையில் அதிதிகளுக்கு உணவளித்துவிட்டு மிச்சில் என்று எஞ்சியதை உண்பவன் இந்த பிரபஞ்சத்தின் விதிகளுக்கே அதிபதியாகிறான். அவன் விதைக்காமலேயே அறுவடை செய்யும் புண்ணியவானாகிறான். திருக்குறள். பாடல் 86. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. விளக்கம். தன்னிடம் வந்த விருந்தினரை, அதிதியை உபசரித்து வழி அனுப்பிவிட்டு அடுத்து வரப்போகும் விருந்தினருக்காக காத்திருப்பவன் வானுலகில் வாழும் தேவர்களுக்கே ஒரு நல்ல விருந்தினராக கருதப்படுவான். மகாபாரதம் அனுசாசன பர்வம் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 62. அனுவ்ரஜதி யோ அப்யேதி
அதிதிம் துவாரம் உன்னதः தேவாஸ்தஸ்ய பிரசீதந்தி ஸ்வர்கே வாசஸ்து நிச்சயः. விளக்கம்: தன் வீட்டிற்கு வந்த அதிதியை வாசற்படி வரை சென்று வழி அனுப்பி வைப்பவனிடம் அனுவ்ரஜதி தேவர்கள் மகிழ்ச்சியடைகிறார்கள். அத்தகையவன் மரணத்திற்குப் பிறகு ஸ்வர்க்கத்தில் தேவர்களால் கௌரவிக்கப்படுவது உறுதி. சனாதன தர்மத்தில் அனுகமனம் என்பது விருந்தினரை தொடர்ந்து சென்று வழி அனுப்புதல் என்பது ஒரு முக்கியமான சடங்காகும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 ஸ்லோகம் 107. ஒரு விருந்தினரை உபசரிப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவர்கள் கிளம்பும்போது அவர்களை கௌரவமாக வழி அனுப்புவது. விருந்தினரை வழி அனுப்பும்போது குறைந்தது 7 அடிகள் அவர்களுடன் நடந்து செல்ல வேண்டும் என்பது சாஸ்திர விதி. வள்ளுவர் கூறும் செல்விருந்து ஓம்பி என்பது உபசரித்து அனுப்பி வைத்தலையும், வருவிருந்து பார்த்திருப்பான் என்பது அடுத்த தர்ம காரியத்திற்காக தவமிருப்பதைப் போன்ற நிலையையும் குறிக்கிறது. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் ஒரு இல்லறத்தானை தேவர்களுக்கு நிகராக உயர்த்துகிறார். 1. வருவிருந்து பார்த்திருப்பான். இது ஒரு உன்னதமான ஆன்மீக நிலை. யாராவது பசியுடன் வருவார்களா, யாருக்காவது என் உதவி தேவைப்படுமா என்று ஒரு கிருஹஸ்தன் காத்திருப்பது அவன் தன் இல்லறத்தை ஒரு யாகசாலையாக மாற்றியிருப்பதைக் காட்டுகிறது. 2. வானத்தவர்க்கு நல்விருந்து. சனாதன தர்மத்தில் ஒருவன் பூமியில் சிறப்பான தர்மங்களை செய்தால் அவன் வானுலகம் செல்லும்போது தேவர்கள் அவனை வரவேற்று உபசரிப்பார்கள். நீ பூமியில் அதிதிகளை உபசரித்தாய், இப்போது நாங்கள் உன்னை உபசரிக்கிறோம் என்பதே இதன் பொருள். தர்மத்தின் தொடர்ச்சி. நீங்கள் குறிப்பிட்டது போல பிரம்மச்சாரிகள் மற்றும் முனிவர்கள் ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டிற்கு செல்லும்போது அவர்களை இன்முகத்துடன் அனுப்பி வைத்து அடுத்த அதிதிக்காக காத்திருப்பது அந்த சமுதாயத்தின் ஆன்மீக சுழற்சியை உறுதிப்படுத்துகிறது. வள்ளுவர் பார்வையில் விருந்தோம்பல் என்பது ஒரு முடிவற்ற தார்மீக வேள்வி. அந்த வேள்வியை செய்பவன் மனிதனாக இருந்தாலும் தேவர்கள் அவனை தங்கள் குலத்தை சார்ந்தவனாகவே கருதுகிறார்கள். திருக்குறள் பாடல் 87. இணைத்துணைத்தென்பதொன்று இல்லை, விருந்தின் துணைத்துணை வேள்விப் பயன். விளக்கம்: விருந்தோம்பல் என்னும் வேள்வியின் பயன் இவ்வளவுதான் என்று ஒரு அளவால் அல்லது அளவுகோலால் கூற முடியாது. அந்த வேள்விக்கு வந்த விருந்தினரின் அல்லது அதிதியின் தகுதி எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதே அந்த வேள்வியின் பயனுமாகும். மகாபாரதம் அஸ்வமேத பர்வம் அத்தியாயம் 90. உஞ்சவிருத்தி பிராமணர் கதை. யத்சைவ பாத்ரம் அதிதிஹி தர்மஜ்ஞः சம்யதேந்திரியः தஸ்ய தானஸ்ய யத் புண்ணியம் அனந்தம் இதி நிச்சயः. விளக்கம்: எந்த ஒரு அதிதி தர்மத்தை அறிந்தவராகவும் புலன்களை அடக்கியவராகவும் இருக்கிறாரோ அவருக்கு செய்யப்படும் தானத்தின் புண்ணியம் அளவிட முடியாதது, அனந்தம். சனாதன தர்மத்தில் பாத்திர தானம் என்பது மிக முக்கியமான கோட்பாடு. மனுஸ்மிருதி அத்தியாயம் 3. தானம் செய்பவனின் மனநிலையை விட அந்த தானத்தை பெறும் அதிதியின் தவம் மற்றும் ஒழுக்கம் அந்த செயலின் புண்ணியத்தை அதிகரிக்கிறது. ஒரு சாதாரண மனிதருக்கு அளிக்கும் உணவை விட ஒரு பிரம்மச்சாரிக்கு அல்லது ஞானிக்கு அளிக்கும் உணவு பல மடங்கு அதிக புண்ணியத்தை தரும். இதைத்தான் வள்ளுவர் விருந்தின் துணைத்துணை என்கிறார். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் வேள்வி என்ற சொல்லை பயன்படுத்துவது சனாதன தர்மத்தின் அதிதி யக்ஞத்தை நேரடியாக குறிக்கிறது. 1. இணைத்துணைத்து என்பதொன்று இல்லை. புண்ணியத்தை ஒரு தராசிலோ அல்லது கணக்கிலோ அடைக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் ஒரு வேதாந்தியையோ அல்லது ஒரு மகாத்மாவையோ உபசரித்தால் அந்த ஒரு செயலே உங்களை முக்திக்கு இட்டுச் செல்லும். 2. விருந்தின் துணைத்துணை. விருந்தினரின் தகுதிதான் பயனை தீர்மானிக்கிறது. சனாதன பின்னணியில் நீங்கள் சொன்னது போல ஒரு பிரம்மச்சாரிக்கு உணவளித்தால் கல்வி வளரும், ஒரு சந்நியாசிக்கு உணவளித்தால் ஞானம் பெருகும், ஒரு வழிப்போக்கருக்கு உணவளித்தால் கருணை வளரும். இப்படி வந்தவர் யார் என்பதைப் பொறுத்து அந்த வேள்வி பயன் அமைகிறது. 3. அதிதி லாபம்.
வந்த விருந்தினர் தன் தவ வலிமையால் அந்த வீட்டின் தோஷங்களை நீக்குகிறார். வந்தவர் அதிக தவம் செய்தவராக இருந்தால் அந்த வீட்டின் நன்மையும் அதிகமாக இருக்கும். வள்ளுவர் பார்வையில் விருந்தோம்பல் என்பது ஒரு திறந்த கணக்கு. நீங்கள் உபசரிக்கும் அதிதியின் தெய்வீக தன்மைக்கு ஏற்ப அந்த பயன் எல்லையற்று விரிவடையும். இக்குறள் செல்வத்தை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டி விருந்தோம்பல் எனும் தர்மத்தை தவறவிட்டவர்கள் பின்னாளில் அடையும் ஏக்கத்தையும் இழப்பையும் பற்றி பேசுகிறது. திருக்குறள் பாடல் 88. பரிந்து ஓம்பிப் பற்று அற்றேமென்பர் விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதார். விளக்கம்: செல்வத்தை போற்றி பாதுகாத்து விருந்தோம்பல் எனும் வேள்வியை செய்யாதவர்கள் பின்னாளில் செல்வம் அழியும்போதோ அல்லது முதுமையிலோ நாங்கள் வருந்தி சேர்த்த செல்வத்தை பற்றிக் கொண்டு எவ்வித பயனும் அடையாமல் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோமே என்று வருந்துவார்கள். மகாபாரதம் அத்தியாயம் 93 ஸ்லோகம் 14. யோ ந ததாதி ந ச புங்க்தே ச ச வை கிருபணः உச்யதே பశ్చాத் தாபம் அவாப்னோதி விபத்தௌ திரவ்யநாசனே. விளக்கம்: எவன் ஒருவன் தானும் அனுபவிக்காமல் தகுதியுள்ள அதிதிகளுக்கும் தானம் செய்யாமல் செல்வத்தை சேர்த்து வைக்கிறானோ அவன் கஞ்சன் எனப்படுவான். செல்வம் அழியும் காலத்தில் அவன் ஐயோ தர்மம் செய்யாமல் வீணாக எழுந்துவிட்டேனே என்று மிகுந்த மனவருத்தத்தை பశ్చాத்தாபத்தை அடைவான். தர்மசாஸ்திரத்தில் இணையான கருத்து. சனாதன தர்மத்தில் செல்வத்திற்கு 3 கதிகள், அதாவது நிலைகள் உண்டு என்று பர்த்ருஹரி கூறுகிறார். 1. தானம், அதாவது பிறருக்கு கொடுத்தல், உன்னத நிலை. 2. போகம், அதாவது தான் அனுபவித்தல், நடுத்தர நிலை. 3. நாசம், அதாவது அழிந்து போதல், அதர்ம நிலை. மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 செல்வத்தின் உண்மையான பயன் அது தர்ம காரியங்களுக்கு பயன்படுவதே. அதிதி யஜ்ஞத்தை செய்யாத ஒருவன் எவ்வளவு பொருளை சேர்த்தாலும் அது இறுதியில் எவ்வித புண்ணியத்தையும் தராமல் அவனை ஏமாற்றிவிடும். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் வேள்வி தலைப்படாதார், அதாவது அதிதி யஜ்ஞத்தில் ஈடுபடாதவர் என்ற சொற்றொடரை மிக எச்சரிக்கையுடன் பயன்படுத்துகிறார். 1. பரிந்தோம்பி பற்றற்றேம். பரிந்தோம்புதல் என்பது ஆசையினால் கஷ்டப்பட்டு பொருளை காப்பது. அப்படி சேர்த்தும் கூட அதை தர்மத்திற்கு செலவிடாததால் இறுதியில் பற்றற்றேம் என்று அழ நேரிடும். 2. அதிதி யஜ்ஞம் எனும் காப்பீடு. சனாதன பின்னணியில் ஒரு பிரம்மச்சாரிக்கோ அல்லது சந்நியாசிக்கு அளிக்கப்படும் உணவு என்பது பரலோகத்திற்கான வைப்பு நிதி போன்றது. அதை செய்யாதவன் தன் கைவசமிருந்த புண்ணியத்தை வீணடித்தவன் ஆகிறான். 3. முற்பிறவி தொடர்பு. ஒருவனுக்கு செல்வன் கிடைப்பதே அவன் முன் செய்த தர்மத்தினால்தான். இப்பிறவியில் வந்த செல்வத்தை மீண்டும் தர்மத்திற்கு, அதாவது விருந்தோம்பலுக்கு உபயோகிக்காவிட்டால் அந்த தர்மச் சங்கிலி அறுந்துவிடும். வள்ளுவர் பார்வையில் விருந்தோம்பல் செய்யாத செல்வம் என்பது ஒரு ஆன்மீகச் சுமை. அதை சுமந்தவர்கள் இறுதியில் எவ்வித பயனும் இல்லாமல் ஏமாற்றத்தையே அறுவடை செய்வார்கள். இக்குறள் விருந்தோம்பல் எனும் தார்மீக கடமையை செய்யாத ஒருவன் எவ்வளவுதான் செல்வத்துடன் இருந்தாலும் அவன் உண்மையில் வறியவனே, ஏழையே என்பதை விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 89. உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. விளக்கம்: செல்வம் இருந்தும் விருந்தினரை உபசரிக்கும் பண்பு இல்லாதிருத்தல் செல்வத்திற்குள்ளேயே இருக்கும் வறுமையாகும். இத்தகைய அறியாமை, மடமை அறிவற்ற மூடர்களிடமே காணப்படும். மகாபாரதம் வனப்பருவம் அத்தியாயம் 313. யக்ஷன் கேட்ட கேள்வி: க தரித்ரஹ, யார் ஏழை? தர்மபுத்திரர் அளித்த பதில்: தரித்ரஹ ச ஹி யோ லோகே ந ததாதி ந புங்க்தேச்ச. விளக்கம்: எவன் ஒருவனிடம் செல்வம் இருந்தும் அவன் அதை தர்மத்திற்காக பிறருக்கு, அதாவது அதிதிகளுக்கு வழங்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருக்கிறானோ அவனே இவ்வுலகில் மிகப்பெரிய தரித்திரன், ஏழை. சனாதன தர்மத்தில் அப்யாகதா என்பவரை புறக்கணிப்பது
மகாலட்சுமியை வீட்டிற்கு வெளியே தள்ளுவதற்கு சமம் என கருதப்படுகிறது. மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 ஸ்லோகம் 114. தனக்கு மிஞ்சியதை அதிதிகளுக்கு வழங்காதவன் செல்வத்தை கையில் வைத்திருக்கும் பிச்சைக்காரன் போன்றவன். செல்வம் இருந்தும் செய்யாதிருத்தல் என்பது ஒரு ஆன்மீக நோய். வள்ளுவர் இதனை மடமை என்கிறார். அதாவது செல்வம் என்பது கர்மவினையால் தற்காலிகமாக வந்த ஒன்று. அதை தர்மமாக மாற்றத் தெரியாதவன் அறிவற்றவன் என்பதே இதன் பொருள். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் உடைமையுள் இன்மை என்ற முரண்பட்ட சொற்றொடரை பயன்படுத்தி ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறார். 1. உடைமையுள் இன்மை. ஒருவனிடம் பணம் இருக்கலாம், ஆனால் அந்த பணத்தை பயன்படுத்தும் மனம் இல்லை என்றால் அந்த பணம் இருந்தும் இல்லாததற்கு சமம். சனாதன பார்வையில் தர்மத்திற்கு பயன்படாத செல்வம் அசுத்தமானது அல்லது பயனற்றது. 2. மடமை இக்னரன்ஸ். சனாதன தர்மத்தில் அவித்யா என்பது உண்மையான செல்வத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது. நிலையற்ற உலகியல் செல்வத்தை பணம் நிலையான தார்மீக செல்வமாக புண்ணியம் விருந்தோம்பல் மாற்றத் தெரியாதவனை வள்ளுவர் மடவார் என்கிறார். 3. தர்மத்தின் பங்கு. நீங்கள் குறிப்பிட்டது போல குருகுல மாணவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உணவிடுவது ஒரு கிருஹஸ்தனின் கட்டாயக் கடன். அந்த கடமையை செய்யாதவன் பிறர் பொருளை, அதாவது தர்மத்தின் பங்கை அபகரிப்பவனாகிறான். அதனால் அவன் செல்வந்தனாக தெரிந்தாலும் உண்மையில் ஆன்மீக ரீதியாக ஏழையே. வள்ளுவர் பார்வையில் விருந்தோம்பல் என்பது செல்வத்தை செம்மைப்படுத்தும் செயல். அது இல்லாத செல்வம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட பிணம் போன்றது. இக்குறள் விருந்தினர்களை உபசரிக்கும்போது நாம் காட்ட வேண்டிய மிக நுட்பமான மனநிலை மற்றும் முகபாவனை குறித்து சனாதன தர்மத்தின் பாவ் தத்துவத்தோடு விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 90. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. விளக்கம்: அனிச்சம் என்ற மலர் மோந்து பார்த்தாலே வாடிவிடும் தன்மை கொண்டது. ஆனால் ஒரு விருந்தினர் அதிதி உபசரிப்பவரின் முகம் சற்றே மாறுபட்டு சுருங்கி நோக்கினாலே உள்ளம் வாடிவிடுவார். மகாபாரதம் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 65. யத் சைவ முகவர்ணேன சந்தோஷயதி யோ அதிதிம் தஸ்ய தர்மபலப்பிராப்திஹி அனந்தம் இதி நிச்சயஹ. விளக்கம்: தன் முகத்தின் மலர்ச்சியாலேயே முகவர்ணேன ஒரு விருந்தினரை எவனொருவன் திருப்திப்படுத்துகிறானோ அவனுக்கு கிடைக்கும் தர்ம பலன் முடிவற்றது. உணவை விடவும் கொடுப்பவரின் முகத்திலிருக்கும் கனிவே அதிதியை மகிழ்விக்கும். சனாதன தர்மத்தில் அதிதி சத்காரம் என்பது வெறும் உணவு அளிப்பது மட்டுமல்ல, அது மனோபாவத்தோடு தொடர்புடையது. மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 ஸ்லோகம் 101. விருந்தினருக்கு தரவேண்டிய மிக முக்கியமான பொருட்கள்: 1. அமர ஆசனம், அதாவது இருக்கை. 2. தாகம் தீர்க்க நீர். 3. மதுரமான வாக்கு, அதாவது இனிய சொல். 4. மகிழ்ச்சியான முகம். உணவு இல்லாவிட்டாலும் கூட இனிய சொல்லும் கனிவான முகமும் ஒரு அதித்தியை திருப்திப்படுத்தும். அதே சமயம் அறுசுவை உணவு அளித்தும் முகம் கடுகடுப்பாக இருந்தால் அது அந்த அதித்தியை புண்படுத்தி தர்மத்தை அளிக்கும். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் அனிச்ச மலரை விடவும் மென்மையானது விருந்தினரின் இதயம் என்று கூறுகிறார். 1. மோப்பக் குழையும் அனிச்சம். அனிச்ச மலர் என்பது தொடுவதற்கு முன்னரே வாசனையை நுகரும்போது அதன் மென்மை தாங்காமல் வாடும். 2. நோக்கக் குழையும் விருந்து. அதிதி மிக உயர்ந்த ஆத்ம சுத்தியுடன் இருப்பவர்கள். அவர்களின் உணர்வுகள் மிக நுட்பமானவை. சனாதன தர்மத்தின்படி ஒரு கிருஹஸ்தன் ஏண்டா வந்தார்கள் என்று ஒரு கணம் முகத்தை சுருக்கினாலும் அந்த எதிர்மறை எண்ணத்தை அவர்களால் உணர முடியும். அந்த நொடியே அவர்களின் உள்ளம் வாடிவிடும்.
3. மனப்பூர்வமான தர்மம். தார்மீக பின்னணியில் பார்த்தால் தர்மத்தை காக்க வீதிக்கு வரும் முனிவர்கள் உலகியல் வசதிகளை துறந்தவர்கள். அவர்களுக்கு நாம் அளிக்கும் பெரிய மரியாதை நம் மனப்பூர்வமான அன்பே ஆகும். அதை ஒரு சிறு பார்வையில் சிதைப்பது தர்மத்திற்கு செய்யும் இழுக்காகும். வள்ளுவர் இந்த அதிகாரத்தை மிக நுட்பமாக முடிக்கிறார். விருந்தோம்பல் என்பது ஒரு செயல் மட்டுமல்ல, அது முகத்திலும் மனத்திலும் மலர வேண்டிய ஒரு ஆன்மீக கலை. இதன் மூலம் விருந்தோம்பல் அதிகாரம் நிறைவு பெற்றது. திருக்குறளின் விருந்தோம்பல் அதிகாரம் சனாதன தர்மத்தின் பஞ்ச மகா யஜ்ஞங்களில் ஒன்றான ந்ரீயஜ்ஞம் அல்லது அதிதி யஜ்ஞம் என்பதன் சாரத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. இல்லறம் என்பது தனிமனித சுகத்திற்காக உருவானதல்ல, அது உலகளாவிய தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு தார்மீக களம் என்பதை வள்ளுவர் இவ்வதிகாரத்தில் நிரூபிக்கிறார். இதோ விருந்தோம்பல் அதிகாரம் சனாதன தர்மத்தின் பிரதிபலிப்பு என்பதை விளக்கும் விரிவான கட்டுரை. விருந்தோம்பல் இல்லறத்தானின் உன்னத வேள்வி. சனாதன தர்மத்தில் அதிதி தேவோபவ என்பது வெறும் உபசாரமல்ல, அது ஒரு கட்டாய அறம். வள்ளுவர் விருந்தோம்பலை ஒரு சமூக பண்பாக மட்டும் பார்க்காமல் அதை வேள்வி என்ற சொல்லால் 4 முறை குறள் 81, 85, 87, 88 என்று குறிப்பிடுவது இதன் ஆன்மீக ஆழத்தை உணர்த்துகிறது. 1. அதிதி தர்மத்தின் அடையாளம். சனாதன தர்மத்தின்படி அதிதி என்பவர் உறவினரோ அல்லது நண்பரோ அல்ல. திதி வாரம் பாராது தர்மத்தின் பொருட்டு தேசாந்தரம் செல்லும் பிரம்மச்சாரிகள், துறவிகள் மற்றும் ஞானிகளே அதிதிகள். இவர்கள் சுயமாக சமைக்கக்கூடாது, இல்லறத்தாரையே நம்பியிருப்பவர்கள். வள்ளுவர் நல்விருந்து என்று குறிப்பிடுவது இத்தகைய தார்மீக விருந்தினர்களையே. இவர்களுக்கு உணவிடுவது என்பது அந்த சமுதாயத்தின் கல்வி மற்றும் ஆன்மீக சக்கரத்தை சுழலச் செய்வதாகும். திருக்குறள் 2. பஞ்ச மகா யஜ்ஞமும் இல்லறமும். குறள் 81. சனாதன தர்மம் இல்லறத்தானுக்கு கிருஹஸ்தன் 5 கடமைகளை விதிக்கிறது. அதில் நிருயஜ்ஞம் மனிதாபிமான வேள்வி என்பது மிக முக்கியமானது. வள்ளுவர் இருந்தோம்பி இல்வாழ்னதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று கூறுவது மனுஸ்மிருதி மற்றும் பிற தர்மசாஸ்திரங்கள் கூறும் கிருஹஸ்தனின் வாழ்வே மற்ற 3 ஆசிரமங்களையும் பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற தாங்குவதற்காகத்தான் என்ற கருத்தின் நேரடி தமிழாக்கமாகும். 3. அமிழ்தவும் யக்ஞ சேஷமும். குறள் 82, 85. பகவத்கீதையில் கிருஷ்ணர் யக்ஞத்தில் மீதமான உணவை உண்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் என்கிறார். இதைத்தான் வள்ளுவர் மிச்சில் மிசைவான் என்று குறிப்பிடுகிறார். சாவா மருந்தான அமிழ்தமே கிடைத்தாலும் அதை அதிதிக்கு தராமல் உண்பது பாவம், வேண்டற் பாற்றன்று. தான் மட்டும் உண்பவன் பாவத்தையே உண்கிறான். புஞ்சதே தே த்வ அகம் பாபா என்ற வேத கருத்தை வள்ளுவர் வழிமொழிகிறார். 4. தேவருலக அங்கீகாரம். குறள் 84, 86. அதிதி பூஜை செய்பவன் வீட்டில் திருமகள் வசிப்பாள் என்பதும் அவன் வானத்தவர்க்கு நல்விருந்தாவான் என்பதும் சனாதன தர்மத்தின் பலன் குறித்த கொள்கைகள். பூமியில் அதிதிகளை உபசரிப்பவன் தான் வானுலகம் செல்லும்போது அங்கே தேவர்களால் அதிதியாக வரவேற்கப்படுவான் என்ற அனுக்கமனம் எனும் தத்துவத்தை இது விளக்குகிறது. விருந்தோம்பல் என்பது ஒருவனை மனித நிலையிலிருந்து தேவர் நிலைக்கு உயர்த்தும் ஏணியாக சித்தரிக்கப்படுகிறது. 5. பாத்திரதானம் மற்றும் தகுதி அறிதல். குறள் 87. சனாதன தர்மத்தில் எதை கொடுக்கிறோம் என்பதை விட யாருக்கு கொடுக்கிறோம் என்பது முக்கியம். பாத்திரதானம். வள்ளுவர் விருந்தின் துணை வேள்விப் பயன் என்று கூறுவது வந்த அதிதியின் தவம் மற்றும் ஒழுக்கத்திற்கு ஏற்ப அந்த வேள்வியின் பலன் அமையும் என்ற சாஸ்திர விதியையே உணர்த்துகிறது. ஒரு பிரம்மச்சாரிக்கு இடும் ஒரு பிடி சோறு ஒரு கல்விச்சாலையை உருவாக்குவதற்கு இணையான புண்ணியத்தை தரும். 6. பாவம் போக்கும் அனிச்ச மலர். குறள் 90.
அதிதியின் மனநிலை மிக மென்மையானது. சனாதன தர்மத்தில் ஒரு விருந்தினரை மனவருத்தமடையச் செய்தால் அவர் அந்த வீட்டின் புண்ணியத்தை எடுத்துக்கொண்டு தன் பாவத்தை அங்கே விட்டுச் செல்வார் என்று சொல்லப்படுகிறது. இதையே வள்ளுவர் நோக்கக் குழையும் விருந்து என்று எச்சரிக்கிறார். ஒரு கிருஹஸ்தன் தன் முகமலர்ச்சியால் மட்டுமே அந்த வேள்வியை பூர்த்தி செய்ய முடியும். முடிவுரை: திருக்குறளின் விருந்தோம்பல் அதிகாரம் என்பது வெறும் உபசரிப்பு முறை அல்ல. அது சனாதன தர்மத்தின் கிருஹஸ்த தர்மத்தை நிலைநிறுத்தும் ஒரு கையேடு. தான் ஈட்டிய பொருளை தர்மத்தை காப்பவர்களுக்கு, அதாவது பிரம்மச்சாரிகள், துறவிகளுக்கு பகிர்ந்தளிப்பதன் மூலம் ஒரு இல்லறத்தான் இப்பிறவியில் செல்வத்தையும் மறுபிறவியில் ஸ்வர்க்கத்தையும் அடைகிறான் என்பதை வள்ளுவர் தெள்ளத் தெளிவாக நிறுவுகிறார். எனவே இந்த அதிகாரம் சனாதன தர்மத்தின் அதிதி யக்ஞம் என்ற புனிதமான சடங்கின் இலக்கிய வடிவமே என்பதில் ஐயமே இல்லை. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் 97 89 37 41 09.